ஹாய், இந்த வீடியோல நம்ம பைத்தான் டேட்டா டைப் அண்ட் டைப் காஸ்டிங் அதை பத்தி பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோல வேரியபிள்ஸ் எப்படி கொடுக்கணும், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணும்போது பேக் எண்ட்ல வந்து அந்த வேல்யூக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அந்த வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற டேட்டா டைப்பை வந்து பைத்தானே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இங்க வந்து பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து இன்டர்னலா எப்படி டைப் காஸ்டிங் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பைத்தான் டேட்டா டைப்பை நம்ம 6 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட், அதாவது ஏதாவது டெக்ஸ்ட் வேல்யூஸ்ல நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நியூமரிக் நம்பர்ஸ், அதில் வந்து இன்ட், ஃப்ளோட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இண்டீஜர் உங்களுக்கு தெரியும், ஃப்ளோட் வந்து டெசிமல் வேல்யூஸ், காம்ப்ளெக்ஸ் வந்து சம் இமேஜினரி வேல்யூஸ் வந்து ரியல் நம்பர்ஸோட மிக்ஸ் ஆகி வரும்போது அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அது ப்ரோக்ராம் போடும்போது பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து சீக்வன்ஸ் டைப்ல வந்து என்னெல்லாம் இருக்கும்னா லிஸ்ட், டியூப்பிள், ரேஞ்ச், இதெல்லாமே வந்து சீக்வன்ஸ் டைப்ல வந்துடும். ஸோ இந்த லிஸ்ட், டியூப்பிள் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பர்ஸ், இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் கூட சொல்லலாம். இந்த லிஸ்ட் டைப்லலாம் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதாவது 1 2 3 4 5. ஸோ இந்த 5 நம்பர்ஸையும் நம்ம ஒரு லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ஒவ்வொன்றுமே வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸும் இருக்கலாம். ஸோ அந்த 5 லிஸ்ட்ல இருக்க அந்த 5 நம்பர்ஸ்ல வந்து 1 1 1 1 ஸோ 5மே வந்து 1ஆவும் இருக்கலாம், இல்லைனா 1 2 3 4 5னும் இருக்கலாம், இல்லை 1 1 2 2 5 அப்படின்னும் இருக்கலாம். ஸோ லிஸ்ட், டியூப்பிள் இதுலலாம் வந்து நமக்கு ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸும் இருக்கலாம். மேப்பிங் ஏன் நம்ம மேப்பிங் டைப்பை ஏன் தனியாக கொடுத்துருக்கோம்னா மேப்பிங் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இல்லை, அது வந்து கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ ஒரு கீ, அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், அதை கீ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இது எப்பவுமே வந்து நம்ம பேராக தான் வந்து நம்ம இந்த வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அது மேப்பிங் டைப் வந்து நம்ம தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து செட்டில் வந்து வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்காது, எல்லா வேல்யூஸுமே யூனிக்காக இருக்கும். அடுத்தது பூலியன் டைப். பூலியன் வந்து நமக்கு தெரியும், இந்த பூலியன் டேட்டா டைப்ல நமக்கு 2 அவுட்புட் தான் வரும். ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ட்ரூ உடைய இண்டீஜர் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1, ஃபால்ஸ் உடைய இண்டீஜர் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0. அது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் தாங்க இருக்கு மொத்தமா. இது வந்து 6 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி போடுறது, அதுக்கப்புறம் இது டைப் காஸ்டிங் எப்படி நடக்குது, அதாவது ஒரு இண்டீஜர் வேல்யூ வந்து திடீர்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூவா எப்படி மாறுது, அது வந்து ஒரு ஃப்ளோட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ எப்படி மாறுது, ஸோ லிஸ்ட் வந்து டியூப்ல நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ டேட்டா டைப் .py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரிக் டைப் பார்ப்போம். இதில் இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இது மூணையும் பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துக்கலாம் 10.5. அதுக்கப்புறமா z ஈக்குவல் டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ 10 பிளஸ் 1j அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காம்ப்ளெக்ஸ் வேல்யூனா ஒன்று வந்து ரியல் நம்பராக இருக்கும், இமேஜினரி நம்பராக இருக்கும், அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் எக்ஸ், பிரிண்ட் ஒய், பிரிண்ட் z, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் v. ஸோ நமக்கு அதோடைய அவுட்புட் வந்துருச்சு. பட் இப்போ வந்து பைத்தான் இன்டர்னலா இந்த வேல்யூஸை என்ன டேட்டா டைப்பாக கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே டேட்டா டைப் தான் கிரியேட் பண்ணியிருக்கா, இல்லைனா வேற ஏதாவது டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா XYZன்றதுக்கு நம்ம வேல்யூ தான் அசைன் பண்ணியிருக்கோம், அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தானுக்கு எக்ஸ்பிளிசிட்டா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ பைத்தானே இது இன்டர்னலா ஹேண்டில் பண்றதுனால நம்ம இதை வெரிஃபை பண்றோம். கண்ட்ரோல் பி பாருங்க, எக்ஸ் வந்து இண்டீஜரா அசைன் பண்ணியிருக்கு பைத்தான். அதே மாதிரி ஒய் உடைய வேல்யூ வந்து ஃப்ளோட்டாகவும் z உடைய வேல்யூ காம்ப்ளெக்ஸாகவும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பைத்தான் இந்த டேட்டா டைப்ஸ்லாம் இன்டர்னலாகவே ப்ராசஸ் பண்ணிக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு எக்ஸ் உடைய வேல்யூ 5ன்னு தெரியும் இல்லையா. ஸோ எக்ஸ் கூட எக்ஸ் பிளஸ் 0.35 ஒரு டெசிமல் வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் எக்ஸ், இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டீஜரா இருந்தது, இப்போ ஒரு டெசிமல் வேல்யூ கூட ஆட் பண்றதுனால இப்போ இந்த வேல்யூ வந்து ஒரு டெசிமல் நம்பரா மாறி இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸ் உடைய டேட்டா டைப் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கா இல்லை அதே இன்டா இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 5.35ன்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ அதோடைய இன்ட்ன்ற அந்த கிளாஸ் வந்து இப்போ ஃப்ளோட்டா டேட்டா டைப்பா நமக்கு மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அது இண்டீஜர் டேட்டா டைப்பா இருந்தது, இப்போ வந்து அது 0.35 ஃப்ளோட் வேல்யூஸ்
ஆட் பண்ணதுனால இப்போ இந்த எக்ஸ் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னலாவே கன்வர்ஷன் ஆயிடுச்சு. சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இதுக்கு அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரியல் நம்பர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் இமேஜினரி நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸ் வந்து ரியல் நம்பராகவும் ஒய்யுடைய வேல்யூ வந்து நான் இமேஜினரி நம்பராகவும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு இது கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே வந்து காம்ப் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இதில் நான் எக்ஸ்ன்றது வந்து 5 இல்லையா, அந்த 5 வேல்யூ அது வந்து ரியல் நம்பராக இருக்கும். அப்புறம் ஒய் வந்து ஏற்கனவே நமக்கு டெசிமல் நம்பர், அது வந்து இமேஜினரி பார்ட்டில் கொடுக்கறதுக்கு நான் ஒய்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாகவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி காம்ப்ளெக்ஸ் வேல்யூ நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். இங்கே பாருங்க 5 + 10.5j. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி அந்த கீவேர்ட் கொடுத்து அதாவது அந்த டேட்டா டைப் கொடுத்து நம்ம உள்ள வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ரியல் வேல்யூ, செகண்ட் வேல்யூவில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை நார்மல் இன்டீஜராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் செகண்ட் வேல்யூ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இமேஜினரி வேல்யூவாக அது கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால அதோடைய டேட்டா டைப்பை நம்ம பார்த்துடலாம். டைப் அண்ட் பாருங்க அதோடைய டேட்டா டைப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ ஒருவேளை காம்புக்கு பதில் நான் இப்போ ஒய்யே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒய் ஏற்கனவே 10.5 இருந்துச்சு, இந்த இடத்துல அந்த ஒய்க்கு வந்து இப்போ நம்ம வேற வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் கம்மா ஒய் இந்த வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா கிரியேட் பண்ணி அதை வந்து ஒய்ல ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்றதுனால இப்போ ஒய்யுடைய வேல்யூவே நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஒய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா பிரிண்ட் ஒய் இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் பி. ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக இன்டர்பிரட் பண்ணி நமக்கு அவுட்புட் ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, 10.5 அப்புறம் ஜெட் வேல்யூவில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிரிண்ட் ஒய். ஸோ அந்த டைமில் வந்து அதோடைய வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக இருக்குது, அதனால 10.5 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒய்ல வந்து நம்ம வேற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ அதனால இதுக்கப்புறம் 10.5ன்ற வேல்யூ ஒய்ல அசைன் ஆகாது. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ் கமா ஒய் இதோடைய அவுட்புட் தான் ஒய்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதோடைய டேட்டா டைப்பை தான் ஒய்க்கு வந்து பைத்தன் அசைன் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அதோடைய டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு, அது இல்லாமல் அதோடைய வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடுச்சு. இப்போ இது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து நம்ம சீக்வன்ஸ் டைப் பார்ப்போம். சீக்வன்ஸ் டைப்ல நமக்கு லிஸ்ட் இருக்கு, டியூப்பிள், அப்புறம் ரேஞ்ச், இது 3 இருக்கு. ஸோ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம் ஈக்குவல் டு, ஸோ லிஸ்ட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணும். ஸோ இதில் 1, 2, 3, 1, 2 இதில் வந்து ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸும் நம்மளுக்கு லிஸ்ட்ல இருக்கலாம். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் நம், கண்ட்ரோல் பி. இதோடைய டைப் என்ன, டேட்டா டைப் என்னன்னு பார்த்தோம். இந்த நம்து இது வந்து லிஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது இப்போ இந்த அடுத்ததாக வந்து நம்ம டியூப்பிள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம் அண்டர்ஸ்கோர் டியூப்பிள் அப்படின்னு கொடுக்கும், அதுலேயும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டியூப்பிள் கொடுக்குறேன், டியூப்பிள் மட்டும் கொடுக்குறேன், ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா போதும் டியூப்பிளுக்கு. ஸோ இதுலேயே வந்து லிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், டியூப்பிளுக்கு வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், டிக்ஷனரிக்கு வந்து கர்லி பிரேசஸ், செட்டுக்கு வந்து கர்லி பிரேசஸ். இந்த சின்டெக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் அது லிஸ்டா இல்லை டியூப்பிளா இல்லை டிக்ஷனரி அப்படின்றதெல்லாம் அதனால பைத்தன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே டியூப்பிள்லையும் வந்து நம்ம வந்து ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் நம் அண்டர்ஸ்கோர் டியூப்பிள். அடுத்தது வந்து பிரிண்ட் டைப் ஆஃப் நம் அண்டர்ஸ்கோர் டியூப்பிள், கண்ட்ரோல் பி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய கிளாஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, கிளாஸ் வந்து இப்போ டியூப்பிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டியூப்பிளை நம்ம லிஸ்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கன்வெர்ட் அப்படின்னு வச்சுக்குவோம், தட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் நம் அண்டர்ஸ்கோர் டியூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ in print convert. ஸோ இப்போ இந்த டியூப்பிள் வேல்யூ இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுனால அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதோடைய டேட்டா டைப் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம்.
ஸோ செக் பண்ணால் அதோடைய டேட்டா டைப் கன்வெர்ட்டுடைய டேட்டா டைப் என்னவா மாறிடுச்சு, லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம லிஸ்ட் இல்லைனா டியூப்பிள் இல்லைனா ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என்ன டேட்டா டைப்பாக அந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஒன் வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது வந்து கீ வேல்யூ பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு இண்டிவிஜுவல் ரோல் நம்பர் இருக்கும். ஸோ ரோல் நம்பர் 1 ஒரு பர்சனுடைய நேம், ரோல் நம்பர் 2 இன்னொரு பர்சனுடைய நேம், ரோல் நம்பர் 3 இன்னொரு பர்சனுடைய நேம். ஸோ வந்து இங்கே ரோல் நம்பர்ன்றது கீ, அந்த பர்சனுடைய நேம்ன்றது அந்த கீயுடைய வேல்யூ. இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணும். ஸோ ரோல் நம்பர் 1 is to இப்போ வந்து டாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரோல் நம்பர் 2 அப்படின்றது வந்து ஜெரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டேட்டா டைப்பாக வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் பி. இப்போ பாருங்க இது வந்து டிக்ஷனரியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த ஒன்ன்றது நியூமரிக்காக இருக்கனால நம்ம மேலே வந்து சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ அதுவே வந்து ஒரு கேரக்டராக இருந்ததுனாக்கா அதுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்ததுன்னா நம்ம மேலே வந்து கோட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ONE 1 அப்படின்னு கொடுத்தோம்னா மேலே இந்த மாதிரி கோட்ஸ் கொடுக்கணும். 2 அப்படின்னு சொல்லிட்டு TWO வேர்ட்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா கோட் இல்லைனா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் பி. இப்போ பாருங்கள் இதோடைய கிளாஸ் ஸ்டில் டிக்ஷனரி தான். ஸோ நியூமரிக் வேல்யூவுக்கு நம்ம கோட்ஸ் கொடுக்க வேணாம். அதே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது மேலே கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ டிக்ஷனரி நம்ம இப்படி தாங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டாக இருக்க வேல்யூஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம டிக்ஷனரிஸாக கூட நம்ம மாற்றலாம். ஸோ லிஸ்ட்டை எப்படி டிக்ஷனரிஸாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஆப்பிள், அடுத்தது கிரேப். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட் இந்த வந்து நான் டிக்ஷனரியாக மாற்றணும் அப்படின்னாக்கா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அதுக்கு வந்து கீ இருக்கணும், வேல்யூ இருக்கணும் டைரெக்டாக. பட் நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் ஆப்பிள் கிரேப் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம டிக்ஷனரியாக மாற்றலாம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்கா இல்லையா, அது வந்து ஸ்டாக் இருக்கா, இன் ஸ்டாக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்கா அப்படின்றது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்போ இந்த ஆப்பிள் இந்த ஸ்டாக் இருக்கா, இந்த கிரேப் அப்படின்றது ஸ்டாக் இருக்கா அப்படின்ற மாதிரி டிக்ஷனரி வேர்டாக எப்படி மாற்றலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரூட் அண்டர்ஸ்கோர் dict ஈக்குவல் டு இது எப்படி டிக்ஷனரி மாற்றலாம்னா இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து dict டாட் ஃப்ரம் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மேலே இருக்க அந்த லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட். ஸோ இதை வந்து என்ன ஆகும்னா இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்றது கீயாக மாறிடும். ஸோ வேல்யூ என்னவா இந்த ஒவ்வொரு கீக்கும் என்ன வேல்யூ நம்ம கொடுக்கணும்னா இன் ஸ்டாக் அப்படின்ற இந்த வேல்யூ கொடுக்கணும். இந்த dict டாட் ஃப்ரம் கீஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் dict டாட் ஃப்ரம் கீஸ். ஸோ இந்த dict டாட் ஃப்ரம் கீஸில் இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கீஸாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணணுன்றத நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நமக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தா ஃப்ரூட் அண்டர்ஸ்கோர் dict கண்ட்ரோல் பி. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு ஆப்பிள் அப்படின்றது கீ, இன்ஸ்டாக் அப்படின்றது அதுடைய வேல்யூ, கிரேப்ன்றது கீ, இன்ஸ்டாக்ன்றது வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் ஒரு லிஸ்ட்டை கூட எப்படி நம்ம டைரெக்டாக ஒரு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி dict டாட் ஃப்ரம் கீஸ் யூஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு டிக்ஷனரியாக நம்ம மாற்ற முடியும். அடுத்தது நம்ம ரேஞ்ச் பற்றி ரேஞ்ச் பார்ப்போம். ஸோ ஒரு ரேஞ்ச் நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்ச் 0,5. ஜென்ரலாக ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன ரேஞ்ச் வரைக்கும் வேணுன்றோமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வேணும். இது வந்து ஜஸ்ட் ரேஞ்சுக்கு நான் மென்ஷன் பண்ணது. ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு ரேஞ்ச் வந்து 1 to 5 மட்டும் வேணும் அப்படின்னா நான் 1,5 0ன்னு ஸ்டார்ட் பண்ண வேணாம், நான் 1ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ரேஞ்ச் வேல்யூ நமக்கு இங்கே மாறிடும். இனிஷியலாக நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கலன்னா இனிஷியல் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஒருவேளை எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வேணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அப்போ வந்து ரேஞ்ச் வந்து 1,5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இதை வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட நம்ம ரன் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஐட்ரேட் பண்ணி கெட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் val in range அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம ஐட்ரேட் பண்ணி அவுட்புட் நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா இங்கே பாருங்க ஒவ்வொரு வேல்யூ 0 to 4 வரைக்கும் நமக்கு அந்த ரேஞ்ச் 5 வரைக்கும் 5 ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 0 1 2 3 4 இது மொத்தம் 5 நம்பர்ஸ் இல்லையா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5ன்றப்போ 0 to 4 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வருது. அடுத்தது இப்படி இந்த ரேஞ்ச் வேல்யூஸை நம்ம ஃபாலோ அப் யூஸ் பண்ணாமல் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் இப்போ ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா கண்ட்ரோல் பி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 5 இல்லையா, கண்ட்ரோல் பி. இப்போ பாருங்க இந்த ரேஞ்ச் வேல்யூ வந்து லிஸ்டா நமக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு 0 1 2 3 4 5. சரி, ஓகே. இப்போ இங்க வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இப்போ வந்து இது எனக்கு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தா 2 3 4 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இந்த 5 பதில் 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 2 வந்து ஸ்டார்டிங் நம்பர், அதுக்கப்புறம் அந்த 10க்கு முன்னாடி நம்பர் என்னன்னா 9. ஏன் இந்த ரேஞ்ச் வந்து ஆக்சுவலா 10 தான். அப்போ நமக்கு 0லேருந்து 10 வரைக்கும் டோட்டலா 10 நம்பர்ஸ் அதை எடுத்துக்கும். அப்படின்னா 0லேருந்து நமக்கு 9 வரைக்கும் அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2ன்னு கொடுத்ததுனால 2 to 9 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வருது. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எங்கன்னு சொல்லிட்டோம், அதோடைய ரேஞ்ச் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு ஏதாவது இன்டர்வல்ஸ் வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வல் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம அவுட்புட் பார்ப்போம். இன்டர்வல் ஆஃப் 2ன்னு வந்தா 2ல ஸ்டார்ட் ஆகி 2க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 5 விட்டு 6, அதாவது ஒரு வேல்யூ விட்டு அடுத்த நம்பர் செகண்ட் நம்பர் எவ்ரி செகண்ட் நம்பர் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ நான் 3 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தா எவ்ரி தேர்ட் நமக்கு நம்பர் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ கண்ட்ரோல் பி, அதாவது 2 வந்து ஸ்டார்டிங் நம்பர். ஸோ 2 வந்து 2க்கு அப்புறம் தேர்ட் நம்பர் என்ன 2 3 4, அதுக்கப்புறம் 5 தான் வந்து 2க்கு அப்புறமா தேர்ட் நம்பர் வந்து 5. 5க்கு அப்புறமா தேர்ட் நம்பர் என்ன 6 7 8 தானே, அதனால தான் நமக்கு 2 5 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ரேஞ்சஸ் வந்து நம்ம லிஸ்ட்லயும் வந்து நம்ம லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு டைப் கன்வர்ஷன் நடக்குது. அடுத்தது லாஸ்டா வந்து பூலியன். ஸோ பூலியன்னா நமக்கு 2 இதுதான் இருக்கு, ஒன்று வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் பிரிண்ட் 5 இஸ் கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வருது. இப்போ 5 இஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதோடைய அவுட்புட் என்ன வரும்னா நமக்கு ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த இஃப் எல்ஸ்ல கூட கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்து பூலியன் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூலியன் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூனா அதோட இண்டீஜர் வேல்யூ 1, ஃபால்ஸ்னா அதோட இண்டீஜர் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அதையும் நம்ம என்னன்னு செக் பண்ணலாம், இன்ட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இண்டீஜர் வேல்யூ ஆஃப் ட்ரூடைய இண்டீஜர் வேல்யூ என்னன்னா 1, அதே மாதிரி ஃபால்ஸ் உடைய இண்டீஜர் வேல்யூ என்ன அப்படின்னா 0. இப்படிதாங்க இன்டர்னலா டேட்டா டைப்ஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுது. ஸோ எந்த ஒரு வேரியபிள்ஸ்க்குமே நம்ம டேட்டா டைப் எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து பைத்தனுக்கு வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்னலாவே பைத்தனே வந்து டேட்டா டைப்ஸ் கன்வர்ஷன், டேட்டா டைப் அசைனிங், இது எல்லா வேல்யூமே பைத்தன் இன்டர்னலாவே ப்ராசஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.